सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक श्रावण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम भावदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रील प्रभुपाद की जय। नमो ओम विष्णु पदाय कृष्ण बस्ताय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो नारायणाय। ओम नमो नारायणाय। ओम नमो नारायणाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपं कदा मह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्री युगपद कमलं श्री गुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओम विष्णु पदाय कृष्ण बस्ताय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। राम 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 राम। हरे कृष्णा। सकल साधु मंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணத்துல ஸ்ரீமத் பகவத்கீதை, இஸ்கான் பகவத்கீதை, அந்த பகவத்கீதையில நாம் ஏற்கனவே அந்த அறிமுகம் பார்த்துட்டு வரோம். பகவத்கீதை உண்மையியல் புஸ்தகத்துல அறிமுகத்தை பார்த்து வரோம். அருமையா இருக்கு, அறிமுகமே அருமையா இருக்கு. போக போக எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ அற்புதமாக நம்மளுடைய பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறைகளை எவ்வளோ அழகா விளக்குறார். மறுபடியும் விட்ட இடத்தை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். நம்ம அப்படியே பாராயணம் பண்ணி வரலாம், அதுவே போதுமானது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுது, நம்ம அதுக்கெல்லாம் விளக்கலாம் தேவையே இல்லை. இதுல படிச்சுன்னு வந்தாவே விளக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த சொல்லக்கூடிய ஆதங்கத்தினால கொஞ்சம் அதை கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுவே டைம் ஆயிடுது, 1.25 மணி நேரம் ஆயிடுது. அதனால நான் அப்படியே படிச்சுட்டு வரேன். படிச்சுட்டு வந்தாவே பிரபுபாதா கொடுத்த விளக்கத்தை கூட நம்ம கொடுத்துட முடியும். ஆனாலும் ஒரு ஆதங்கத்தினால் அது கொஞ்சம் விரிவாக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதை படிச்சாலே போதுமானது.
சரி, நம்ம எங்க விட்டோம்? சரி, எங்கோ. சரி, ஓகே, நம்ம படிச்சிடலாம். பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் பௌதிக உலகின் உண்மை சித்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கீழ்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஊர்த்வமூலம் அதர்ஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சபேத வித்து. கிளைகள் கீழும் வேர்கள் மேலுமாக உள்ள ஒரு மரத்தை போன்று இங்கு பௌதிக உலகம் விளக்கப்பட்டுள்ளது. வேர்கள் மேற்புறமான மரத்தை பற்றிய அனுபவம் நமக்குண்டு. ஒரு நதி கரையிலோ நீர்த்தேக்கத்தின் கரையிலோ நின்றால் நீரில் பிரதிபலிக்கும் மரங்கள் தலைகீழாக இருப்பதை காணலாம். கிளைகள் கீழே செல்ல வேர்கள் மேல் நோக்கி இருக்கின்றன. இது போன்றதே பௌதிக உலகம். இஃது ஆன்மீக உலகின் பிரதிபிம்பம். இப்பௌதிக உலகம் உண்மையின் நிழல் போன்றதாகும். நிழலில் உண்மையோ ஆதாரமோ இல்லை. ஆனால் நிழலிலிருந்து உண்மையும் ஆதாரமும் உள்ளதென்பதை, அந்த நிழலை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? உண்மையும் ஆதாரம் உள்ளதென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாலைவனத்தில் நீர் கிடையாது, ஆனால் காணல் நீரானது நீர் எனப்படும் பொருள் இருப்பதை உணர்த்துகின்றதல்லவா? அதுதான் பௌதிக உலகில் மகிழ்ச்சி எனும் நீர் இல்லை. உண்மையான மகிழ்ச்சி எனும் நீர் ஆன்மீக உலகில் மட்டுமே உள்ளது. ஆன்மீக உலகை நாம் பின்வருமாறு அடைவதாக பகவான் உணர்த்துகிறார். பகவத்கீதையில 15ஆம் அத்தியாயத்துல 5ஆவது ஸ்லோகத்துல, நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா விநிவர்த்த காமாக துவந்தைர் விமுக்தா சுகதுக்க சம்ஞி கச்சந்தியமூடா பதம் அவ்யயம் தத்து. அந்த பதம் அவ்யயம், நித்திய ராஜ்யம், நிர்மாக மோகனனான ஒருவனால் அடையப்படுகிறது. இதன் பொருள் என்ன? நாம் அடையாளங்களின் பின் அலைகிறோம். ஒருவர் ஐயாவாக விரும்புகிறார், ஒருவர் பிரபுவாக விரும்புகிறார், ஒருவர் ஜனாதிபதியாகவும், ஒருவர் பணக்காரராகவும், ஒருவர் மன்னராகவும், இவ்வாறு ஏதாவது ஒரு உயர்நிலையை பெற விரும்புகின்றனர். இந்த அடையாளங்களில் பட்டு கொண்டிருக்கும் வரை நாம் உடலோடு பட்டு கொண்டிருப்பதாக பொருள். ஏனெனில் அடையாளங்கள் உடலை சேர்ந்தவை. ஆனால் நாம் இந்த உடல் அல்ல. இதை உணர்வதே ஆன்மீகத்தின் முதல் படியாகும். தற்போது பௌதிக இயற்கையின் 3 குணங்களுடன் நாம் உறவு கொண்டுள்ளோம். பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக நாம் பற்றற்றவர்களாக வேண்டும். இறைவனுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டில் நாம் பற்றுதல் கொள்ளாவிடில் பௌதிக இயற்கையின் குணங்களிலிருந்து நாம் விடுபட இயலாது. பௌதிக இயற்கையின் குணங்களாகிய சத்துவகுண, ரஜோத்தம குணங்கள், அந்த குணங்களிலிருந்து நாம் விடுபட இயலாது. நம்மிடையே உள்ள காமம், ஆசை மற்றும் இயற்கையை ஆட்சி நம்மிடையே உள்ள காமம், ஆசை மற்றும் இயற்கையை ஆட்சி செய்ய நினைக்கும் எண்ணம் ஆகியவற்றின் விளைவுகளே அடையாளங்களும் பட்டுதல்களும். நம்மிடையே உள்ள காமம், ஆசை மற்றும் இயற்கையை ஆட்சி செய்ய நினைக்கும் எண்ணம் ஆகியவற்றின் விளைவுகளே அடையாளங்களும் பட்டுதல்களும். பௌதிக இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கும் நமது எண்ணத்தை நாம் கைவிடாதவரை சனாதன தாமமான பரமனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் வாய்ப்பு நமக்கு இல்லை. அழிவற்ற நிரந்தரமான அத்திருநாட்டை அடைய முயற்சிப்பவன் பொய்யான ஜட இன்பங்களின் கவர்ச்சியால் மயக்கப்படாமல் பரமபுருஷ பகவானின் சேவையில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு நிலை பெற்றவன் எளிதாக அந்த உன்னத திருநாட்டினை அடைய இயலும். கீதையின் மற்றொரு இடத்துல 8வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்துல கூறப்பட்டுள்ளது. அவ்யக்தோ அக்ஷர இத்யுக்த தமாஹோ பரமம் கதிம் எம் பிராப்திய நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்த என்றால் தோன்றாதது என்று பொருள். ஜட உலகம் கூட நமக்கு முழுவதுமாக தோன்றுவதில்லை. இந்த பௌதிக பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்கும் அளவிற்கு கூட நமது புலன்களுக்கு பக்குவம் இல்லை. வேத இலக்கியங்களிலிருந்து எல்லா கிரகங்களை பற்றிய பல்வேறு விவரங்களை நாம் பெற முடியும். நாம் அதனை நம்பலாம் அல்லது நம்பாமல் இருக்கலாம். எல்லா முக்கிய கிரகங்களும் வேத இலக்கியங்களில் முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் பௌதிக வாணிகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகம் அவ்யக்த, அதாவது தோன்றாதது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த உன்னத திருநாட்டினை அடைய ஒருவன் இச்சையும் இயக்கமும் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த திருநாட்டை அடைந்தவன் இப்பௌதிக உலகிற்கு திரும்ப வேண்டியது இல்லை. அடுத்ததாக பரமபுருஷ பகவானின் அந்த வாசஸ்தலத்தை
அடையும் வழி என்ன என்ற கேள்வி எழலாம். இது பற்றிய விவரம் கீதையில் 8ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காலே செமாம் ஏவ ஸ்மரன் முக்தா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சய. வாழ்வினுடைய முடிவில் எவன் ஒருவன் என்னை நினைத்தவாறே உடலை நீக்குகிறானோ அவன் உடனே என் தன்மையை அடைகிறான். இதில் எவ்வித சந்தேகம் இல்லை. பகவத்கீதை 8ஆவது அத்தியாயத்துல 5ஆவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரண சமயத்தில் எவன் கிருஷ்ணரை நினைக்கின்றானோ அவன் கிருஷ்ணரிடம் செல்கிறான். ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வுருவை எண்ணிக்கொண்டே தன் உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக உலகத்தை அடைகிறான். மத்பாவம் என்பது பகவானின் உன்னத இயற்கையை குறிக்கிறது. பகவான் சச்சிதானந்த விக்கிரகம் ஆவார். அதாவது அவரது ரூபம் நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமயமானதாகும். நமது தற்போதைய உடல் சச்சித் ஆனந்தம் அல்ல, அது சத்தல்ல, அசத்து, நித்தியமானதல்ல, அழியக்கூடியது. அது அறிவு நிறைந்த சித்தல்ல, அறியாமை நிறைந்தது. இந்த உடல் நம்மை அடுத்திருக்கிற இந்த உடல். ஆன்மீக உலகை பற்றிய தகவல் நம்மிடம் இல்லை. இந்த பௌதிக உலகில் இருக்கும் பல பொருள்களையும் நாம் அறியாமல் இருப்பதால் இதிலும் நமக்கு பூரண அறிவில்லை. இந்த உடலும் நிரானந்தமாகும், ஆனந்தமற்றதாகும். ஆனந்தம் நிறைந்திருப்பதற்கு பதிலாக துன்பம் நிறைந்ததாக உள்ளது இந்த உடல். இவ்வுலகில் நாம் பெறும் துன்பங்கள் அனைத்தும் உடலினால் வருபவையே. ஆனால் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை எண்ணியவாறே உடலை விடுபவன் உடனேயே சச்சிதானந்த உடலை அடைகிறான். இந்த ஜட உலகில் ஒரு உடலை விட்டு நீங்கி மறு உடலை பெறுவதற்கான வழிமுறை முறைப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபிறவியில் எந்த விதமான உடலை ஒருவன் அடைவான் என்பது தீர்மானிக்கப்பட்ட பின்னரே அவன் மரணம் அடைகிறான். இதனை முடிவு செய்வது ஜீவாத்மாவல்ல, அவனுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகளே. இப்பிறவியில் நமது செயல்களுக்கு ஏற்ப தாழ்வுகளை அடைகிறோம். நமது தற்போதைய பிறவி மறுபிறவிக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்கானதாகும், தயார் செய்து கொள்வதற்கு ஆகும். எனவே இந்த பிறவியில் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற நாம் நம்மை தயார் செய்தால் இந்த ஜட உடலை விட்டு வெளியேறிய பின் இறைவனை போன்ற ஆன்மீக உடலை அடைவது நிச்சயம். முன்பே விளக்கியபடி பிரம்மவாதி, பரமாத்மாவாதி, பக்தர்கள் என பலவிதமான ஆன்மீகவாதிகள் உள்ளனர். மேலும் முன்பே கூறியபடி பிரம்மஜோதி என்னும் ஆன்மீக வானில் எண்ணற்ற ஆன்மீக கிரகங்கள் உள்ளன. பௌதிக உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிரகங்களை காட்டிலும் பன்மடங்கு மிகுந்தது இவற்றின் எண்ணிக்கை. இப்பௌதிக உலகானது சிருஷ்டியின் கால் பங்காக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏகாம்சேன ஸ்தித ஜகத்து. இப்பௌதிக உலகில் கோடானு கோடி பிரபஞ்சங்களும் அவற்றில் கோடிக்கணக்கான கிரகங்களும் சூரியன்களும் சந்திரன்களும் நட்சத்திரங்களும் உள்ளன. ஆனால் இந்த ஜட உலகம் முழுவதும் படைப்பின் மிக நுண்ணிய பகுதியே. படைப்பின் பெரும்பகுதி ஆன்மீக வானில் உள்ளது. பரபிரம்மனுடன் ஐக்கியமாக்க விரும்புபவன் முழுமுதற் கடவுளின் பிரம்மஜோதிக்கு மாற்றப்பட்டு ஆன்மீக வானத்தை அடைகிறான். இறைவனுடன் உறவை அனுபவிக்க விரும்பும் பக்தன் வைகுண்ட கிரகங்களை அடைகிறான். எண்ணற்ற கிரகங்களில் பரமபுருஷ பகவான் தனது தூய விரிவுகளான 4 கைகள் கொண்ட பிரத்யும்னர், அனிருத்தர், கோவிந்தர் முதலான பெயர்கள் கொண்ட நாராயணராக பக்தருடன் உறவு கொள்கிறார். எனவே ஆன்மீகவாதிகள் வாழ்வின் இறுதியில் பிரம்மஜோதியையோ பரமாத்மாவையோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரையோ எண்ணுகின்றனர். இவர்கள் எல்லோருமே ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்ற போதிலும் முழுமுதற் கடவுளுடன் அந்தரங்க தொடர்பு கொண்டவர்களான பக்தர்கள் வைகுண்ட கிரகங்களை அல்லது கோலோக பிருந்தாவனத்தை அடைகின்றனர். மேலும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பகவான் கூறுகிறார். இது உறுதியாக நம்பப்பட வேண்டும். நமது கற்பனைக்கு ஒத்து வராததால் ஒரு பொருளை நாம் மறுக்கக்கூடாது. நமது மனப்பான்மை அர்ஜுனனை போல் நீங்கள் கூறியவற்றை எல்லாம் நான் நம்புகிறேன் என்று இருக்க வேண்டும். சர்வம் வேத துருதம் மன்யே அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்கள் கூறியவற்றை எல்லாம் நான் நம்புகிறேன் என்று இருக்க வேண்டும். எனவே மரண நேரத்தில் கடவுளையோ
மரண நேரத்தில் கடவுளையோ பிரம்மனாகவோ பரமாத்மாவாகவோ பகவானாகவோ தியானிப்பவர்கள் நிச்சயமாக ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்று பகவான் கூறுவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதை நம்பாதிருத்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. மரண நேரத்தில் பரமனை எண்ணி ஆன்மீக உலகை அடைவதற்கான பொதுவான கொள்கையும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எம் பாவி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஜேவேதி கௌந்தையா சதா தத் பாவ பாவிதா. எம் பாவி ஸ்மரன் பாவம் எம் பாவி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஜேவேதி கௌந்தையா சதா தத் பாவ பாவிதா. எந்த மனோநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவியில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறான். தற்போது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில் ஜட இருக்கை பகவானின் சக்திகளில் ஒன்றாகும். விஷ்ணு புராணத்துல 6:7-61 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவானின் சக்திகள் வர்ணிக்கப்படுகின்றன. விஷ்ணு சக்தி பராபரோக்தா க்ஷேத்ரஜ்ஞாத்வா ததா பரா அவித்யா கர்ம சம்ஞான்யா கிருதியா சக்தி ஈஷ்யதே. முழுமுதற் கடவுளிடம் பலதரப்பட்ட எண்ணற்ற சக்திகள் உள்ளன. அவை நமது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை. இருப்பினும் சிறந்த கற்றறிந்த ஞானிகளும் முக்தி பெற்ற ஆத்மாக்களும் இந்த சக்திகளை ஆராய்ந்து அவற்றை மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரித்துள்ளனர். அவ்வெல்லா சக்திகளும் விஷ்ணு சக்திகளே. அதாவது பகவான் விஷ்ணுவிடம் பலதரப்பட்ட சக்திகள் உண்டு என்று பொருள். முதல் சக்தி பராசக்தி. அதாவது முதல் சக்தி பரா அல்லது ஆன்மீக சக்தி எனப்படும். முன்பே விளக்கியபடி உயிர்வாழிகளும் உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். மற்ற சக்திகள் அதாவது ஜடைய சக்திகள் அறியாமை குணத்தை சார்ந்தவை. மரண நேரத்தில் நாம் இந்த ஜட உலகின் கீழ் சக்தியிலேயே தொடர்ந்து இருக்கலாம், அல்லது ஆன்மீக உலகின் சக்திக்கு நம்மை மாற்றிக்கொள்ளலாம். எனவே பகவத்கீதை கூறுகிறது, பகவத்கீதை 8.8வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் கூறுகிறது, எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தம் வைஷ்ணவாதி தம் தம் ஜெவேதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஏவைதி வைஷ்ணவ தம் தம் கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தம் ஜெவேதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. எந்த மனநிலையில் ஒருவன் தற்போதைய உடலை நீக்குகின்றானோ மறுபிறவில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறான். பௌதிக சக்தி அல்லது ஆன்மீக சக்தியை பற்றி எண்ணுதல் நமது வாழ்வின் பழக்கமாகும். அத்தகைய எண்ணங்களை பௌதிக சக்தியிலிருந்து முற்றிலுமாக ஆன்மீக சக்திக்கு மாற்றுவது எங்கனும். நாவல்கள், செய்தித்தாள்கள் போன்ற பற்பல புஸ்தகங்கள் நமது சிந்தனைகளை ஜடசக்தியினால் நிரப்புகின்றன. இத்தகைய புத்தகங்களில் மூழ்கியுள்ள நமது சிந்தனையை வேத இலக்கியங்களுக்கு மாற்ற வேண்டும். எனவே புராணங்களை போன்ற பல்வேறு வேத இலக்கியங்களை சாதுக்கள் நாவல்கள், செய்தித்தாள்கள் போன்ற பற்பல புஸ்தகங்கள் நமது சிந்தனைகளை ஜட சக்தியாக நிரப்புகின்றன. இத்தகைய புத்தகங்களில் மூழ்கியுள்ள நமது சிந்தனையை வேத இலக்கியங்களுக்கு மாற்ற வேண்டும். எனவே புராணங்களை போன்ற பல்வேறு வேத இலக்கியங்களை சாதுக்கள் இயற்றியுள்ளனர். புராணங்கள் கற்பனையானவை அல்ல, அவை சரித்திர குறிப்புகள். சைதன்யம் சரிதாமிரதத்தில் மத்திய நிலை 122 கீழ் வரும் தப்புள் உள்ளது. கீழ் சார் சைதன்ய சரிதாமிரதத்தில் மத்திய நிலை 20வது அத்தியாயம் 122வது
ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீழ்வரும் செய்யுள் உள்ளது. மாயா முக்த ஜீவேரனாகி ஸ்வத கிருஷ்ண ஜான ஜீவேரே கிருபயா கைலா கிருஷ்ணவேத புராண. மறதி வாய்ந்த உயிர்வாழிகள், அதாவது கட்டுண்ட ஆத்மாக்கள், பரமபுருஷ பகவானுடனான தங்களது உறவை மறந்து ஜட இயற்கைகளை பற்றி சிந்திப்பதிலேயே மூழ்கியுள்ளனர். அவளது சிந்திக்கும் சக்தியை ஆன்மீக வானத்திற்கு திருப்புவதற்காகவே கிருஷ்ண துவைபாயன வியாசர் பல வேத இலக்கியங்களை தந்துள்ளார். முதலில் வேதங்களை 4ஆக பிரித்த அவர் பின்னும் அவற்றை புராணங்களாக விவரித்து அவற்றை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்காக மகாபாரதத்தை இயற்றினார். மகாபாரதத்தில் தான் பகவத்கீதை கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் எல்லா வேத இலக்கியங்களும் வேதாந்த சூத்திரத்தில் சுருக்கமாக தொகுக்கப்பட்டன. எதிர்கால வழிநடத்தலுக்காக வேதாந்த சூத்திரத்திற்கு ஸ்ரீமத் பாகவதம் எனும் இயல்பான கருத்துரை நூலையும் அவர் இயற்றினார். நாம் நமது மனதை எப்போதும் இந்த வேத நூல்களை கற்பதில் ஈடுபடுத்த வேண்டும். பௌதிகவாதிகள் எவ்வாறு செய்தித்தாள், பத்திரிகை, பல்வேறு பௌதிக நூல்கள் ஆகியவற்றை படிப்பதில் கவனம் செலுத்துகின்றனரோ அதுபோல வியாசதேவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத இலக்கியங்களை படிப்பதில் நமது கவனத்தை நாம் மாற்ற வேண்டும். இவ்விதமாக மரண நேரத்தில் முழுமுதல் கடவுளை நினைத்தல் சாத்தியமாகும். இதுவே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரே வழி, இதில் சந்தேகமில்லை என்று கூறுவதன் மூலம் இதன் பலனுக்கு பகவானை உபதேசிக்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையர்பித மனோபுத்தி மாம் ஏவைஷ்ய சாசம்சய. எனவே அர்ஜுனா, எப்போதும் என்னை இந்த கிருஷ்ண ரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தில் நீ எண்ணுவாயாக. அதே சமயத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். உனது செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உனது மனதையும் அறிவையும் என்னில் நிறுத்தினால் நீ என்னிடம் வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. பகவத்கீதை 8வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெறுமே அவரை நினைத்து கொண்டு தொழிலை விட்டுவிடும்படி அர்ஜுனனிடம் பகவான் கூறவில்லை. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எதையும் கடவுள் உபதேசிப்பதில்லை. இப்பௌதிக உலகில் உடலை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் இந்த பௌதிக உலகில் உடலை காப்பாற்றுவதற்கு மட்டுமாவது ஒருவன் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். மனித சமுதாயம் தொழிலின் அடிப்படையில் பிராமணர், சத்திரிய, வைசிய, சூத்திர என்று 4 சமூக நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிராமண குலம் எனப்படும் அறிஞர் குழு ஒரு விதத்திலும், சத்திரியர் எனப்படும் ஆளும் குழு மற்றொரு விதத்திலும் செயல்பட, வியாபாரிகளும் தொழிலாளர்களும் தத்தமது கடமைகளில் ஈடுபட தத்தமது கடமைகளில் ஈடுபடுகின்றனர். மனித சமுதாயத்தில் தொழிலாளி, வியாபாரி, ஆட்சி செய்பவன், விவசாயி அல்லது உயர்தர பிரிவை சேர்ந்தவர்களான இலக்கியவாதி, விஞ்ஞானி, வேதாந்தி என எப்படி இருந்தாலும் ஒருவன் தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைத்தே ஆக வேண்டும். எனவே அர்ஜுனன் தனது தொழிலை விட்டுவிடும்படி வேண்டியதில்லை என்றும் அதில் ஈடுபட்டிருக்கும் போதே தன்னை கிருஷ்ணரை நினைவு கொள்ள வேண்டும், மாம் அனுஸ்மர என்றும் பகவான் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்துல வாழ்வை போராட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணரை தியானிக்க அவர் பழக்கப்படுத்திக் கொள்ளாவிட்டால் மரணத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தல் இயலாது. பகவான் சைதன்யம் அர்ஜுனன் தனது தொழிலை விட்டுவிட வேண்டியதில்லை என்றும் அதில் ஈடுபட்டிருக்கும் போதே தன்னை கிருஷ்ணரை நினைவு கொள்ள வேண்டும், மாம் அனுஸ்மர என்றும் பகவான் கூறுகிறார். வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் கிருஷ்ணரை தியானிக்க அவன் பழக்கப்படுத்திக் கொள்ளாவிட்டால் மரணத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தல் இயலாது.
பகவான் சைதன்யரும் இதையே அறிவுறுத்துகிறார். அவர் கூறுகிறார், கீர்த்தனிய சதாஹரிஹி, கடவுளின் திருநாமத்தை எப்பொழுதும் கீர்த்தனை செய்ய பழக வேண்டும். ராம 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 ராம. கடவுளின் பெயர்களுக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இல்லை. எனவே என்னை நினை என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு செய்த உபதேசமும், பகவான் கிருஷ்ணரின் நாமங்களை கூறுங்கள் என்ற வசனங்கள் பகவான் கிருஷ்ணரின் நாமங்களை கூறுங்கள் என்ற பகவான் சைதன்யரின் உபதேசமும் ஒன்றே. கிருஷ்ணருக்கும் அவரது பெயர்களுக்கும் வேறுபாடு இல்லாததால் இந்த உபதேசங்களிலும் வேறுபாடு இல்லை. பூரண நிலையில் வார்த்தைக்கும் வார்த்தையால் உரைக்கப்படும் பொருளுக்கும் வித்தியாசமில்லை. எனவே ஒரு நாளில் 24 மணி நேரமும் பகவானின் நாமங்களை கூறுவதன் மூலம் நாம் அவரை இடைவிடாது என்ன பழகி கொள்வதோடு எப்போதும் அவரை நினைக்கும்படியாக நமது வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் வேண்டும். இது எவ்வாறு சாத்தியம்? ஆச்சாரியர்கள் பின்வருமாறு உதாரணத்தை தருகின்றனர். திருமணமான பெண்ணும் ஒரு பெண் வேறொரு ஆணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால், அல்லது ஒரு ஆண் மனைவியை தவிர வேறொரு பெண்ணிடம் பற்றுதல் கொண்டிருந்தால் அந்த பற்றுதல் மிகவும் நெருங்கியதாக கருதப்படுகின்றது. இவ்வாறு பற்றுதல் கொண்டவன் எப்போதும் தன் அன்பிற்குரிய பெண்ணை நினைத்துக் கொண்டிருப்பான். தனது காதலன் எண்ணிக்கொண்டிருக்கும் மனைவி தனது வீட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவனை சந்திப்பதை பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பாள். உண்மையில் தன் கணவன் தனது தொடர்பை பற்றி சந்தேகம் கொள்ளாத வகையில் அவள் தனது கடமைகளை மிக கவனமுடன் செய்கிறாள். அதுபோலவே நமது உன்னத காதலரான ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயத்தில் நமது உலக கடமைகளை மிக நன்றாக உண்மையில் தன் கணவன் தனது தொடர்பை பற்றி சந்தேகம் கொள்ளாத வகையில் அவள் தனது கடமைகளை மிக கவனத்துடன் செய்கிறாள். அதுபோலவே நமது உன்னத காதலரான ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயத்தில் நமது உலக கடமைகளை மிக நன்றாக நாம் செயலாற்ற வேண்டும். மிகவும் பலமான அன்பு இங்கே அவசியமாகிறது. அதாவது இப்படி படிச்சுனே போனா அப்படியே தூக்கம் கண்ணை கட்டுது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து அப்படியே விரிவா சொன்னாதான் எல்லாம் புரியுது. ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. அதுதான் மனசு கஷ்டமாகுது. சரி, இங்க என்ன சொல்றாரு பகவானு? ஒரு கள்ளக்காதலனை சந்திக்கிற ஒரு பெண்ணானவள் எப்படி திருட்டுத்தனமா ஆனா அவனையே நினைச்சிட்டு இருப்பாளோ கணவனிடத்துல இருக்கும் போதும், அது மாதிரி நம்ம உலக காரியங்கள் இருந்தாலும் பகவானை அப்படி நினைக்கணுமா. கள்ளக்காதலன் ஆகிய கிருஷ்ணனை அப்படி நினைக்கணுமா. அதே சமயம் நமது உலக காரியங்கள் பிறருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம உலக காரியங்களும் செய்யணுமா. அப்படி அந்தரங்க பக்தி பண்ணுறதுதான் விசேஷன்றாரு. இப்ப ஆடம்பர பக்தி பண்றாங்க இல்லையா, அது கூடாது. அந்தரங்க பக்திக்கே பலன் அதிகம். அதுதான் இங்க அழகா ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாரு. ஆனா கடமைகளை மிக நன்றாக நாம் செயலாற்ற வேண்டும். நம்ம வேலையெல்லாம் விட்டு விடணும். நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போறோம் வரோம் எல்லாம் பண்றோம். ஆனா அந்தரங்கத்துல கிருஷ்ணன் மட்டும்தான் இடம், வேற யாருக்கும் இடம் கிடையாது. அப்படி இருக்கணும். மிகவும் பலமான அன்பு இங்கே அவசியமாகிறது. புரியுதா? பரமபுருஷ பகவானுடன் நமக்கு மிக ஆழமான காதல் இருக்குமெனில் நமது கடமைகளை நிறைவேற்றும் போதே அவரை எண்ணிக்கொண்டிருக்க முடியும். எப்படி? உண்மையா பகவானத்துல அன்பு இருக்குன்னு சொன்னா முடியும். நம்ம பகவானத்துல இல்லை எனக்கு ஏதாவது சாக்க போக சொல்லி என்னால வேலையும் செய்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ 1008 வேலை, என்னால் இப்போ பாகவத்தெல்லாம் வர முடியாது, பாகவதெல்லாம் படிக்க முடியாது, நாம சொல்ல முடியாது, அதுக்கே டைம் இல்லை எனக்கு அப்போ ஃபுல்லாக அப்படின்னு சொல்றவங்களுக்கு பகவான் அனுகூலம் பண்ண மாட்டார். எந்த சூழ்நிலை கொடுத்தாலும் அதுக்கு நடுவில் எப்படி பகவத் பக்தி பண்றது அப்படின்னு அந்த கலையை தெரிஞ்சவனுக்கு பகவான் கைவிடவே மாட்டான். அவனுடைய நோக்கம்லாம் பகவான் பக்தி பண்றது தான் இருக்குது இல்லையா, அதுதான். அது எண்ணிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அவ்வகையான அன்பை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும்.
உதாரணமாக அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டிருந்தான் இல்லையா? கிருஷ்ணரின் நெருங்கிய நித்திய நண்பனான அந்த இடத்துல நம்ம இல்லாம போயிட்டோமே, இந்த மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நெருக்கமா பகவானே தேரோட்டி அமைஞ்சிட்டான். நித்திய நண்பனான அவன் நித்திய நண்பன் அவன் கிருஷ்ணன். அதே நேரத்தில் அவன் சிறந்த போர் வீரனும் ஆவான். யாரு? அர்ஜுனன். அர்ஜுன் தான் நித்திய நண்பன் சொல்றாரு, அவர் தான் போர் வீரன். கிருஷ்ணனுடைய சகாபி இருப்பாங்க. கிருஷ்ணா அவனுக்கு அறிவுரை கூறவில்லை. யோக பயிற்சி பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனை விளக்கிய போது அவன் அது தன்னால் இயலாது என்று கூறிவிட்டான். அர்ஜுன உவாச்ச அயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம. அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, நீர் இப்போது சுருக்கமாக விளக்கிய யோக பயிற்சி முறை செயல்முறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததாகவும் எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் மனம் நிலையற்றதும் அமைதியற்றதுமாக இருக்கிறது. பகவத்கீதை 6:33 ஸ்லோகம். ஆனால் பகவான் கூறுகிறார், யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா. அதுதான் அந்தராத்மாவில பக்தி பண்றது தான் பகவான் விரும்புகிறோம். அதுதான் தியான யோகத்துடைய சாரமே. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா சத்தாவான் பஜதே யோவாம் சமே யுக்த மதோதபஹ. யோகிகள் எல்லாரிடமும் சிறந்த நம்பிக்கையோடு என்னில் வாசம் புரிபவனும் தன்னுள் என்னை எப்போதும் எண்ணிக்கொண்டு எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிபவனுமே என்னுடன் யோகத்தில் மிக நெருங்கியவனும் ஆகிறான். இந்த ஸ்லோகத்தை திருப்பி படிச்சு நல்லா யோசிச்சு பார்க்கணும். எல்லாரிடம் அவனே மிக சிறந்தவன். இந்த அந்தரங்க பக்திக்கு தான் பகவான் வராருன்றத ஸ்பஷ்டமா சொல்றாரு பகவான். அந்தராத்மனா அப்படின்றார். இதுவே எனது அபிப்பிராயம். பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. எனவே எவன் ஒருவன் எப்போதும் பகவானை எண்ணுகின்றானோ அவன் ஒரே சமயத்தில் மிக சிறந்த யோகியும் மிக உயர்ந்த ஞானியும் உன்னதமான பக்தனுமாக திகழ்கிறான். சத்திரியனான அர்ஜுனன் போர் தொழிலை விட முடியாது என்றும் கிருஷ்ணரை எண்ணி போர் புரிந்தால் இறக்கும் தருவாயில் அவரை நினைவு கொள்ள முடியும் என்று அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் மேலும் விளக்கினார். ஆனால் அவன் திவ்யமான அன்பு தொண்டில் பகவானிடம் முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் திவ்யமான அன்பு தொண்டில் பகவானிடம் முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும். முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும். உண்மையில் நாம் நமது உடலால் உழைப்பதில்லை. மனதாலும் அறிவினாலும் உழைக்கின்றோம். எனவே அறிவும் மனமும் பகவானின் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இயற்கையாகவே புலன்களும் அவரது சேவையில் ஈடுபடும். மேல் நோக்கமாக பார்த்தால் புலன்களின் செயல்கள் மாறுபடாமல் இருக்கும். ஆனால் உணர்வு மாற்றப்பட்டு விடுகின்றது. பகவத்கீதை மனதையும் அறிவையும் பகவானின் நினைவில் ஆழ்த்துவது எவ்வாறு என்பதை கற்பிக்கின்றது. இந்த சிந்தனையே கடவுளின் திருநாட்டிற்கு ஒருவனை மாற்றும். கிருஷ்ணரின் சேவையில் மனம் ஈடுபட்டிருந்தால் புலன்கள் தாமாகவே அவரது சேவையில் ஈடுபடுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணரின் நறுமண சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருத்தல் என்னும் கலை பகவத்கீதையின் ரகசியமாகும். நவீன மனிதன் நிலவை அடைய மிகவும் பாடுபட்டிருக்கிறானே தவிர தன்னை ஆன்மீகவாதத்தில்
தன்னை ஆன்மீக தன்னை ஆன்மீகத்தில் உயர்த்தி கொள்ள அவ்வளவு சிரமப்பட்டு முடியவில்லை. ஒருவனுடைய வாழ்வில் இன்னும் 50 வருடங்கள் மீதம் இருக்குமானால் அவன் அந்த குறுகிய காலத்தை புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளின் நினைவில் கழிக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி பக்தி என்னும் வழிமுறையாகும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல 7வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம். இந்த 9 முறைகளில் எளிமையானதான ஸ்ரவணம் உணர்ந்த நபரிடமிருந்து பகவத்கீதையை கேட்கறது. பரமபுருஷரை நோக்கி உனது சிந்தனையை திருப்பக்கூடியதாகும். இது பகவானை நினைவில் கொள்ளும் நிலைக்கு அவனை உயர்த்தி உடலை விட்ட பின்பு முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்வதற்கு தகுந்த ஆன்மீக உடலை அடைய வழிவகுக்கும். இறைவன் மேலும் கூறினார், அபியாச யோக யுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா அனுசிந்தையன். அபியாச யோக யுக்தேன சேதசாக நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா அனுசிந்தையன். அர்ஜுனனே, பரமபுருஷ பகவானான என் மீது தியானம் செய்து மனதில் இடையறாது என்னை எண்ணிக்கொண்டு இப்பாதையிலிருந்து பிறடாமல் இருப்பவன் என்னை அடைவது உறுதி. என்னை இடையறாது எண்ணிக்கொண்டு இப்பாதையிலிருந்து பிறடாமல் இருப்பவன் என்னை அடைவது உறுதி. பகவத்கீதை 8:8. இது மிக கடினமான முறை அல்ல. இருப்பினும் ஏற்கனவே பயிற்சியில் உள்ள ஒருவரிடமிருந்து அனுபவம் உள்ளவரிடமிருந்து இதனை பயில வேண்டும். தத்விஜானார்த்தம் ச குரும் தேவாபிகச்சன். தத்விஜானார்த்தம் சகுரும் ஏபாபிகச்சேத்து. ஏற்கனவே பயிற்சியில் உள்ள நபரை அவசியம் அணுக வேண்டும். மனம் எப்போதும் இங்குமங்கமாக பறந்து கொண்டிருப்பதால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரின் வடிவத்திலோ அவரது நாமத்தின் ஒளியிலோ மனதை எப்பொழுதும் லயப்படுத்த ஒருவன் பயில வேண்டும். மனம் இயற்கையாகவே அமைதியற்றது, இங்கும் அங்கும் அலைவது. ஆனால் கிருஷ்ணரின் ஒளி அதிர்வில் அது ஓய்வு பெறும். இவ்வாறு ஒருவன் ஆன்மீக உலகில் வாழும் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை பரமம் புருஷம் தியானித்துக் கொள்ள வேண்டும். பரமபுருஷம் தியானித்து அவரை அடைய வேண்டும். உணர்தலின் இறுதி நிலையையும் உணர்தலின் இறுதி நிலையும் பரமகதியையும் அடைவதற்கான வழிமுறை பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளன. இந்த ஞானத்தின் கதவுகள் எல்லாருக்கும் திறந்துள்ளன. யாருக்கும் தடை இல்லை. அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் இந்த ஞானத்தின் கதவுகள் எல்லாருக்கும் திறந்துள்ளன. யாருக்கும் தடை இல்லை. அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கிருஷ்ணரை அவரது நாமத்தை சொல்லி அணுக முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம 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 ராம. ஏனெனில் அவரை பற்றி கேட்பதும் அவரை நினைப்பதும் எல்லோருக்கும் சாத்தியமாகும். பகவான் மேலும் கூறுகிறார், பகவத்கீதை 9வது அத்தியாயத்துல 32-33 ஸ்லோகம்.
माम हि पात्र व्यभाषित्य ये अभियुस्युः पावयोनियः स्त्रियो वैश्यास्तदा सूत्रास्ते अभियान्ति परमां गतिम् ते अभियान्ति परां गतिम् किं पुनर्ब्राह्मण पुण्य भक्ता राजर्षयस्तदा अनित्यम असुखम लोकम इमं प्राप्य भजस्व माम इमं प्राप्य भजस्व माम வணிகன் பெண் உழைப்பாளி மற்றும் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ள மனிதனும் பரமகதியை அடைய முடியும் என்று பகவான் கூறுகிறார். மிக தேர்ந்த அறிவுடையவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கருத்து என்னவெனில் பக்தியோக நெறியை ஏற்றுக்கொண்டு முழுமுதல் கடவுளை வாழ்வின் எல்லாமாக உன்னத லட்சியமாக இறுதி நோக்கமாக ஏற்றுக்கொண்டவரும் அவரை ஆன்மீக வாழ்வில் அணுகலாம். பகவத்கீதையின் நெறிகளை கடைபிடிப்பவன் தனது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதோடு வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண்கின்றான். இதுவே பகவத்கீதை மொத்தத்தின் கருத்தும் சாரம் ஆகும். முடிவாக பகவத்கீதை மிக கவனத்துடன் கற்க வேண்டிய திவ்யமான இலக்கியமாகும். கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் எப்படைத்து பிரயதப்புமான பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் இயக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். பயசோகாதி வர்ஜிதா இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகிறான். கீதா மகாத்மியம். இதை தவிர மேலும் பலனுள்ளது. கீதா அத்தியன சீலஸ்ய பிராணயாம பரஸ்ய நைவ சாந்தி பாபானி பூர்வ ஜென்ம கிருதானிச்ச. பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். கீதா மகாத்மியம் 2வது சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையின் இறுதி பகுதியில் 18வது அத்தியாயம் 76வது ஸ்லோகத்தில் பகவான் பகிரங்கமாக அறிவிக்கிறார். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம்யகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபிப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. அகம் துவா சர்வபாபிப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன், பயப்படாதே. இவ்வாறு தன்னிடம் சரணமடைபவனது பொறுப்புகளை எல்லாம் ஏற்பதோடு அவனது பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் பகவான் அவனுக்கு விடுதலை அளிக்கின்றார். மல நிர்மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சகுர்த்து கீதாமிரத ஸ்நானம் சம்சார மல நாசனம். தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான். ஆனால் கீதை எனும் புனித கங்கையில் ஒருமுறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் கலங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகிறான். கீதா மகாத்மியம் 3வது ஸ்லோகம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிம் அன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத்து வினிஸ்ருதா. பரமபுருஷ பகவானே கீதையை உபதேசித்திருப்பதால் வேறு எந்த வேத நூலையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. பகவத்கீதை தொடர்ந்து கவனத்துடன் கேட்பதும் படிப்பதும் அவசியம். தற்போது யுகத்தில் பௌதிக செயல்களிலே மிகவும் ஆழ்ந்துள்ள மனித குலத்தினரால் எல்லா வேத நூல்களையும் படிப்பது என்பது இயலாது. ஆனால் இது தேவையானதும் அல்ல. பகவத்கீதை என்னும் இந்த ஒரு நூலே போதுமானது. ஏன்னா இது எல்லா வேத நூல்களின் சாரமும் முழுமுதல் கடவுளால் உபதேசிக்கப்பட்டதும் ஆகும். கீதா மகாத்மியம் 4. பாரத அமிர்த சர்வஸ்வம் விஷ்ணு பக்திராத் வினிஸ்ருதம் கீதா
கீதா கங்கோத் ஜன்மன வித்திய. கங்கையின் நீரை குடிப்பவன் முக்தி அடைகிறான். இப்படி இருக்க பகவத்கீதையின் கங்கையின் நீரை குடிப்பவன் முக்தி அடைகிறான். இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவான ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. கீதா மகாத்மியம் 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை முழுமுதற் கடவுளின் திருவாயிலிருந்து மொழிவது. கங்கையோ அவரது திருப்பாதங்களிலிருந்து வெளிப்படுவது. உண்மையில் முழுமுதற் கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதங்களுக்கும் வேறுபாடு இல்லாவிடனும் நமது பாரபட்சமற்ற ஆய்வின் மூலம் பகவத்கீதையை கங்கையை காட்டிலும் முக்கியமானதாக மதிக்கலாம். சர்வோபனிஷதோ காவோ நோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் பக்தா துக்கம் கீதாமிருதம் மகத். எல்லா உபனிஷத்துக்களின் சாரமான கீதோபனிஷத்து என்று அழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது. இடையர் கொலை சிறுவனாக புகழ்பெற்ற விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கலக்கப்படுகின்றது. அர்ஜுனன் கன்று போன்றவன். அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள் எல்லாருமே. அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். கீதா மகாத்மியம் 6வது ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. கீதா மகாத்மியம் 7வது ஸ்லோகம். தற்சமயத்தில் ஒரு நூல் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவ தேவகி புத்திர ஏகோ மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. பகவான் சேவையில் தான் எப்போ ஈடுபடணும், அவன் நாமத்தை சொல்லிட்டு. கீதா மகாத்மியம் 7வது ஸ்லோகம். ஒரு தற்சமயத்தில் ஒரு நூல், ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு தொழில் என்ற கருத்துக்களில் மனிதன் மிகவும் ஆவலாக இருக்கின்றான். எனவே ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் உலகம் முழுமைக்கும் ஒரே பொது நூல் இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும். ஏகோ தேவ தேவகி புத்திர உலகம் முழுமைக்கும் ஒரே கடவுள் இருக்கட்டும், ஸ்ரீகிருஷ்ணர். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கட்டும். ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி மே ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி. மேலும் ஒரே மந்திரம், ஒரே பிரார்த்தனை, ராம 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 ராம. ஒரே பிரார்த்தனை, அவரது திருநாமத்தை உச்சரித்தல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும், பரமபுருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல் என்று இந்த முன்னுரைப்பா கஷ்டப்பட்டு அப்படியே மந்தமா தள்ளுது. அப்படி என்னன்னே தெரியல. இந்த பகவத்கீதை சீட பரம்பரையா வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷிய விதுகு. பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது பரம்பரையா, ஒரு சீட பரம்பரையா தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பகவத்கீதை. அப்போதான் முறையா இருக்கும். இல்லை நாமளும் ஏதாவது ஒரு தப்பான அர்த்தத்தை கண்டுபிடிச்சுப்போம். அதனால் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பகவத்கீதை உண்மையுறவில் கீழ்கண்ட சீட பரம்பரை மூலமாக பெறப்படுகின்றது. முதல் கிருஷ்ணருடைய சீடர் பிரம்மானுடைய சீடர் நாரதருடைய சீடர் வியாசருடைய சீடர் மத்வாச்சாரியருடைய சீடர் பத்மநாபருடைய சீடர் நரஹரியுடைய சீடர் மாதவருடைய சீடர் அக்ஷோப்யர், அவருடைய சீடர் ஜெயதித்தர், அவருடைய சீடர் ஞானசந்து, அவருடைய சீடர் தயாநிதி, அவருடைய சீடர் வித்யாநிதி, அவருடைய சீடர் சிராஜேந்திரர்.
அவருடைய சீடர் வந்து ஜெயதர்மர். அவருடைய சீடர் வந்து புருஷோத்தமர். அவருடைய சீடர் வந்து பிரம்மண்ய தீர்த்தர். அவருடைய சீடர் தான் வியாச தீர்த்தர். அவருடைய சீடர் தான் லக்ஷ்மிபதி. அவருடைய சீடர் வந்து மாதவேந்திரபுரி. அவருடைய சீடர் தான் ஈஸ்வரபுரி, அதான் நித்யானந்தர் அத்வைதர். அது அவருடைய சீடர் தான் வந்து ஈஸ்வரபுரியினுடைய சீடர் தான் வந்து பகவான் சைதன்ய மகாபிரபு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் ரூபர், ஸ்வரூப, சனாதன இந்த சீடர்கள். அப்புறம் ரகுநாதர் ஜி, அவருடைய சீடர்கள் வந்து ரூப, ஸ்வரூப, சனாதன. இவருடைய சீடர் வந்து ரகுநாதர், ஜீவர், 2 பேரும் சீடர்கள். அந்த வகையில் வந்தவங்க தான் கிருஷ்ணதாஸ் என்ற சீடர். அதுக்கப்புறமா அது அடுத்த தலைமுறை. அதுக்கு அப்புறமா வந்து கிருஷ்ணதாசனுடைய சீடர் வந்து நரோத்தமர் சீடர் வந்து விஸ்வநாதர் சீடர் தான் வந்து பலதேவர். அதாவது விஸ்வநாதருடைய சீடர் தான் வந்து யாரும் பலதேவ, அதான் ஜெகநாதர். அதான் பலதேவர். அவருடைய சீடர் தான் பக்தி வினோத் தாகூர். அவருடைய சீடர் தான் கௌரகிஷோர் பாபா. அவருடைய சீடர் தான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய சீடர் தான் வந்து ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமியுடைய சிஷ்யர் தான் வந்து ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பஸ்தாய் போதவே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினே. श्री कृष्ण नमो विष्णु पादाय कृष्ण वस्ताय बोधरे श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी पाशात्य दस्तारणी। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இதோ நல்லபடியாக பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கோம். இந்த முன்னுரை, இந்த அறிமுகன்ற பேரில் இந்த முன்னுரை ஃபுல்லாக நம்ம படித்தாச்சு. இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. அடுத்தது வந்து பகவத்கீதைக்குள்ளே பிரவேசிப்போம். அர்ஜுன விஷாத யோகத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்படியே முதல் அத்தியாயத்திலிருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். அதை நம்ம சங்கல்பம்ல பகவான் எப்படி சங்கல்பம் பண்ணுறோன்னா அப்படி நடக்கட்டும். राम 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 सीतापति राम 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 राम. श्री राम की जय. श्रीमद भगवत गीता भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधुमल की जय. श्री प्रभुपाद की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.